ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற 4th செமஸ்டர் சப்ஜெக்டில் யூனிட் 5 அதில் வந்து மாஸ் மீடியா அண்ட் ஜெண்டர்னால் என்ன அப்படின்றது. மாஸ் மீடியா அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன ஒன்றா இருக்குது. அது எல்லாத்துக்கும் தேவைப்படுது இல்லையா? அதாவது எப்படி எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு நியூஸ் போய் சேரணும், நாளைக்கு மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது அப்படின்னா உடனே நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மீடியா, மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், அதிகமான அளவில் உள்ள மக்களுக்கு இது கம்யூனிகேட் பண்ணப்படுது. அதில் வர மீடியா இது வந்து டிவியாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், ஸோ ஆன். இதில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பீப்புளையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதில் மாஸ் மீடியா அப்படிங்கிறது என்னென்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத ராமி ஜம்ஸவுஸ்கி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ் மீடியா ஆர் டிவைசஸ் ஆர் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் கேரி நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சோர்சஸ் அண்ட் ரீச் அவுட் டு பீப்புள் லிவிங் அண்ட் நியர் அண்ட் ஃபார். ஸோ மாஸ் மீடியாங்கிறது எனி டிவைஸ். ஓகே, ஸோ மாஸ் மீடியாங்கிறது ஆர் டிவைசஸ் இல்லைனா சேனல்ஸுன்னு கூட அதை சொல்லலாம். இது என்ன பண்ணுது, கம்யூனிகேட் பண்ணுது, ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷனை அது வந்து கொடுக்குது, இல்லைனா நியூஸை வந்து அது சொல்லுது ஃப்ரம் த சோர்சஸ். ஓகே, ஸோ அண்ட் ரீச் அவுட் டு பீப்புள் லிவிங் நியர் அண்ட் ஃபார். அப்போ இந்தியாவுக்குள்ளேயும் நம்ம வந்து எல்லாரோடையும் அந்த நியூஸை வந்து பகிரலாம். இதே வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்தியர்கள் கூட நம்மளுடைய நியூஸஸ் எல்லாம் அவங்க பார்க்க முடியுது. ஸோ மாஸ் மீடியாங்கிறது ஃபார் கம்யூனிகேஷன் நியர் அண்ட் ஃபார் உள்ள பீப்புளுக்கு. அடுத்தது ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா. ஜெண்டருக்கு என்ன சம்மந்தம் இந்த மாஸ் மீடியாவுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய சம்மந்தம் இருக்குது. இதுதான் நிறைய இம்பேக்ட் பண்ணுது. அவங்க மேலோட ரோல்ஸை ப்ளே பண்ணுறாங்க, ஃபீமேல் ரோல்ஸை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் முக்கியமான பங்கு இந்த டிவி சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸில் கூட மேல் டாமினேஷன் சீரியல்ஸ் தான் நிறையா வரும். ஏன்னா அந்த சீரியல்ஸ் எடுக்கிறதே வந்து யார் மேலாக இருப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் தான் ஃபீமேலுக்கு இதாக வரும். ஸோ இங்கே இதில் என்ன வருதுன்னா, ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மாஸ் மீடியாவில் this topic refers to the relationship between gender and media. ஜெண்டருக்கும் மீடியாவுக்கும் உள்ள தொடர்பை வந்து இதை சொல்கிறதுக்காக வருது அப்படின்னாங்க. விமன் இன் மாஸ் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள், an advertisement in Indian TV channels presents a scene in which a woman is portrayed as feeding her son a well-blown puri made out of a particular brand of atta, and her husband, enjoying a TV program, deflects his attention for a while to look at his wife feeding their son. Mother-in-law of the women is depicted as appreciating the act of her daughter-in-law. ஸோ எல்லா மாஸ் மீடியாலேயும் இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுன்றவ, அதாவது மருமகளாக வரா, அவள் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, அவள் வந்து அவங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவா, அவங்களோட பூரி வந்து நல்லா அழகாக செய்வா. அது ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் ஆட்டாவுக்காக விளம்பரம் பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட என்ன பண்ணுவாங்க, பெண்கள் வந்து சமையல் செய்கிறதாகவும், ஆண் வந்து உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதாகவும், பெண் வந்து எப்பொழுதும் வேலை செஞ்சிட்டே இருப்பாள். அந்த வேலையை பார்த்து அவங்களோட மாமியார் வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்குமா, நல்ல பூரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன் ஆண் வந்து அதில் பூரி சொல்கிறக்கூடாது, ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஏன் அதை சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே அவங்களோட கேள்வி. This subtly implies it is the responsibility of the wife to prepare food for the family and entertain the males. ஸோ ஒய்ஃப் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபேமிலியில் அவள் தான் வந்து சாப்பாடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் 3 வேளைக்கும். அதில் வந்து வேறு யாரோடைய டியூட்டியும் கிடையாது, அது ஒரு பெண்ணுடைய டியூட்டி. அதை வந்து அதே மாதிரி வந்து யாரை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்க மேல்ஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ணிக்கணும், அவங்களாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும். That is, gender inequality is indirectly conveyed in media advertisements and the pictures and scenes that find place in TV programs and films. இப்போ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறது, அதாவது ஈக்குவல் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அவங்க சமைக்கலாம், 2 பேரும் சேர்ந்து விளையாட போகலாம், 2 பேரும் சேர்ந்து டிவி பார்க்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் இது இன்டைரக்டாக நம்மளோட மீடியா என்ன பண்ணுது, இப்படி தான் பெண்ணுன்னா இப்படி தான் சமைச்சிக்கிட்டே இருப்பாள், ஆணுன்னா ஒரு பேப்பரை கூட அங்கிட்டிருந்து அங்கிட்ட எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான். அண்ட் கன்வேட் இன் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் த பிக்சர்ஸ் அண்ட் சீன்ஸ் ஃபைண்ட்
பிளேஸ் இன் டிவி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ். எந்த டிவி ப்ரோக்ராம் பாருங்கள், மூவிஸ் பாருங்கள், எந்த ஒரு பிக்சர் பாருங்கள், அது வந்து விமன் வந்து குக் பண்ணணும், வீடு கூட்டணும், வீடை மெயின்டைன் பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும், சாஃப்டாக இருக்கணும், கத்தி பேசிடக்கூடாது, இதெல்லாம் வந்துடும். Men and women differ in their occupational status. According to a recent study, men are portrayed in media not only in higher paying and more prestigious jobs than women, but presented in situations of higher social order. அதே மாதிரி பாருங்கள், எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் 2 பேருடைய வேலையும் வெவ்வேறு விதமாக பிரிக்கப்படுது. அதுலேயும் ஒரு ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி மீடியா போர்ட்ரே பண்ணுது, ஹையர் சேலரி யார் வாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேலாக தான் இருப்பாங்க. ஃபீமேல் அதே ஆக்ட்ரஸு சேம் படத்தில் நடிச்சிருப்பாங்க, ஆனால் மேலுக்கு வந்து சம்பளம் அதிகம், ஃபீமேலுக்கு வந்து சம்பளம் கம்மி. இதுதான் நம்மளுடைய எப்பொழுதும் நடக்கிற ஒரு ப்ரொசீஜராக இருக்குது. மோர் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் தேன் விமன். அவங்களுக்கு வந்து ரொம்ப மேனேஜர் அப்படின்னு போஸ்ட்டு போட்டால் அது யாராக தான் இருக்கணும், பிரின்சிபல் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு போட்டால் அது மேலாக தான் இருக்கணுங்கிறது முன்னாடியெல்லாம் அதே தான் நடந்துகிட்டு இருந்தது. பட் ப்ரெசன்டட் இன் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் ஹையர் சோஷியல் ஆர்டர். ஸோ சோஷியல் ஆர்டர் வந்து என்னது, மென்னு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் விமன், இப்படி தான் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து சேலரியும் அவங்களுக்கு ஹையு, நமக்கு லோ, இதில் தான் போகுது. Men are twice as likely as women portrayed in a professional setting in many of the popular magazines all over the world. ஒரு ஆணுன்றவன் பெண்ணை விட டபுள் மடங்கு உயர்ந்தவன் அப்படின்றத தான் இங்கே எந்த ப்ரொஃபஷ்னல் செட்டிங்காக இருந்தாலும் அதில் அப்படி தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. அதுலேயும் மேகசின்ஸ், எல்லா வேர்ல்டில் உள்ள எல்லா மேகசின்ஸ்லேயும் முக்கால்வாசி மென் வந்து அவனுக்கு டபுள் மடங்கு அவன் உயர்ந்தவங்க அப்படின்றது தான் அங்கே போடுறாங்க. Women often get presented in domestic and decorative scenes. எப்பொழுதுமே நமக்கு வந்து அமைதியான ஒரு அழகான ஒரு சீன்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், வேறு எதுலேயும் ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. Similarly, women in prime time TV shows are often likely to be presented in marital roles while men are portrayed in occupational roles. அதே மாதிரி ஒரு ப்ரைம் டைம் ஷோஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதில் மெயினாக பாருங்கள், வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே பெண்களாக போட்டிருப்பாங்க, வெளியில் போய் வேலை செய்கிறது எல்லாமே ஆண் வேலை செய்வான் அப்படிங்கிறது தான். மேரிட்டல் ரோல்ஸ் மட்டும்தான், அதாவது கல்யாணம் பண்ணுற ஒரு பெண் வீட்டில் உட்காந்துருப்பா, சமைப்பா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா, இந்த வீடையே பராமரிப்பா, சுத்தமாக ஆணுக்கு வேண்டியது எல்லாம் செய்வா, ஆணை பராமரிப்பா, அவரை வந்து சந்தோஷமாக வச்சுருப்பா. இதுதான் வந்து ஒரு பெண்ணுக்கு போர்ட்ரே பண்ணப்படுது. Contrary to the above research findings, unmarried and single women are more likely to have professional careers as compared to married women. அப்போது இதுக்கு எதிராக இருக்குதான் என்னது, அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அன்மேரிடு கேர்ள்ஸோ அன்மேரிடு சிங்கிள் விமனோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோடைய கெரியர் க்ரோத்தில் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு விமன், மேரிட் விமன். கல்யாணம் ஆன பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போ கல்யாணம் அப்படிங்கிற ஒன்று வந்ததுனால தான் ஆணுக்கு கீழே பெண்ணுன்றது வந்தது. ஸோ அந்த பெண்ணுனால் வேலைக்கு போக முடியாத குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கை அப்படியே முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The primary reason for this may perhaps be due to more women are now pursuing higher education, leading to advanced degrees and entering the workforce than before. இப்போ பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இதற்காகவே வந்து ஹையர் எஜுகேஷன்லாம் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து உயர்கல்வியில் நல்லாவே வந்து மார்க் எடுத்து நல்ல டிகிரிஸோடு வெளியில் வராங்க. அதே மாதிரி வேலைக்கும் வந்து நிறைய போகிறாங்க. முன்னாடி காட்டிலும் இப்போ இருக்கிற பெண்கள் அதிக அளவில் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு. However, people more often inquire the marital status of women and not that of men. இதே வந்து பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்பொழுதுமே கொஸ்டின் பண்ணுவாங்க. இதே ஆணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா அதை வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. என்ன தான் அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போயிருந்தாலும் இதுதான் நடக்குது. That is to say, media reflects prevailing trend in societies giving importance for parental responsibilities of women and occasional responsibilities of men. அப்போ அதை தான் திரும்பி சொல்கிறாங்க, பெண்ணுன்றவங்க வந்து வீட்டை வந்து பார்த்துக்கிறதும் கல்யாணமானா, ஆணுன்றவங்க எப்பொழுதும் ஜாலியாக வெளியில் போய் வொகேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான்.
In portraying main characters, women are presented in media as either involved in romance or taking care of the family members, or are shown as young, single, independent, and free of work and family issues. அதான் பெண்ணை வந்து ஒரு மீடியா எப்படி காட்டுது, ஒரு ரொமான்ஸுக்கு உரியவங்க, அதே மாதிரி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கிறவங்க, அவங்க யங்கு, சிங்கிளு, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, வேலைக்கு போல், ஃபேமிலி இஷ்யூஸு இது எல்லாமே அவங்க portray பண்ணுறாங்க. இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் தட் விமன் ஆர் presented in media as individuals with a high degree of scholarship, heroic, creative, courageous, adventures. இந்த கரேஜஸ், க்ரியேட்டிவ், ஹீரோய்க்கு இது எல்லாமே ஒரு ஆணுக்கு தான். அட்வென்ச்சருக்கும் போகிறது ஒரு ஆணுக்கு மட்டும்தான் இந்த மீடியா வந்து காமிக்குமே தவிர பெண்ணுக்கு இதை காமிக்காது. ஒரு பெண்ணுன்றவங்க அவங்க கரேஜியஸாக இருப்பாங்க, துணிவாக இருப்பாங்க, அவங்க க்ரியேட்டிவாக ஹீரோயிக்காக பண்ணுவாங்க, அவங்களாலையும் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எந்த மீடியாவுமே காமிக்காது அப்படிங்கிறது இது ஜென்ரலான டாபிக். அது ஜெண்டர் ரோல்ஸு, இது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அடுத்த டாபிக். மாஸ் மீடியாவில் எப்படியெல்லாம் இருக்குன்னு. Gender stereotypes are defined as the beliefs humans hold about the characteristics associated with males and females. They are not based on any evidence. They are simply over-generalization made by society about the characteristics of masculinity and femininity. Masculinity, femininity தான் வந்து சொல்லுது. நான் வந்து ஆண்ற பெண்ணுக்கு கீழே, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஆணுன்னா இப்படி தான் இருப்பாங்க, பெண்ணுன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தான் இங்கே பிரதிபலிக்குது. தே பர்பச்சுவேட்டட் இன் த சொசைட்டி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். தே ஆர் ரிஃப்ளெக்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஸோ இதுதான் சமூகத்தில் இன்னுமே அது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்குமே இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகப்படுது. ஒரு ஜென்ரேஷன் மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி இந்த ஜென்ரேஷன், எல்லா ஜென்ரேஷன்லேயும் பெண்ணுங்கிறவ வீடு கூட்டிகிட்டு தான் இருக்கணும். ஆண் வீடு கூட்ட மாட்டாங்க, பாத்திரம் கழுவ மாட்டாங்க, துணி துவைக்க மாட்டாங்க. ஆனால் பெண்ணுன்றவ அதெல்லாம் செய்யணும். இது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, பரம்பரையாக இருக்குது. Generally, gender stereotypes arise from the discrimination of males and females from each other in a given society. ஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸுங்கிறது அது மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷனை காட்டுது. ஸோ நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவ, எனக்கு கீழே தான் நீ அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி தான் இந்த சமுதாயத்தில் வச்சுருக்காங்க. இதில் 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று சோஷியல் ரோல்ஸு, இன்னொன்று ஜெண்டர் கெப்பாசிட்டிஸ், ட்ரைட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். Gender stereotypes get expressed in all forms of media. Gender stereotypesங்கிறது எல்லா டைப்ஸ் ஆஃப் மீடியாஸ்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்படுது. In media, women are often portrayed as caring, nurturing, gentle, cooperative, highly emotional and sensitive, more concerned with appearance, affectionate, sympathetic towards others. பெண்ணுங்கிறவ நல்லா கேரிங்காக இருப்பா, அக்கறையாக பார்த்துப்பா, அவள் ஜென்டிலாக இருப்பா, அவள் வந்து எல்லாரோடையும் ஒத்து போவா. அதனால தான் மாமனார் வீட்டில் போய் இருக்கணும். ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட அம்மா அப்பா வீட்டு வரமாட்டாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க, ஹைலி எமோஷ்னலாக இருப்பாங்க. பெண்ணுன்றவங்க அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், உடனே அழுதுருவாங்க, அவங்க சிம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, எல்லார் மேலேயும் அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இதெல்லாமே பெண்ணுக்கு வருது இல்லை, இது ஆணுக்கு வராது. அதுதான் இங்கே மேட்ரு. அதனால தான் அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் ஏன் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆன் தி அதர் ஹேண்ட் மென் ஆர் ப்ரெசென்டட். மென் எப்படின்னா எப்படி பண்ணுவாங்க, ஃபிசிக்கலி அவங்க ஸ்ட்ராங்கு, அவங்க ஒரு அக்ரெசிவான பர்சன், அவங்க பயங்கரமான ஆள், அசர்ட்டிவ், காம்படிட்டிவ், லாஜிக்கல், இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க டிபெண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக. அவங்க நமக்குன்னா ஒரு அப்பா வேணும், அடுத்தது ஹஸ்பண்ட் வேணும், அடுத்தது ஒரு பையன் வேணும், கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை வேணும். ஆனால் ஒரு ஆண்ன்றவன் தனியாகவே இருப்பான். அவனுக்கு அம்மா தான் வேணும், மனைவி தான் வேணும், பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு இல்லை. earn for the family to take care of its needs, good and decision making, skilled in business, vacation oriented, clever and do not know how to express their affection. அஃபெக்ஷன்றது அவங்க வெளியில் கொண்டு வரதே அவங்களுக்கு தெரியாதான். அவங்க தான் டெசிஷன் மேக்கிங், அவங்க முடிவு எடுத்தால் அதுதான் அந்த முடிவு தான் வந்து சரியாக இருக்குமா, பெண் முடிவு எடுத்தால் சரியாக இருக்காதான், அவங்க பிஸ்னஸில் ஸ்கில்டாக இருப்பாங்களாம், அவங்க வந்து கிளவராக இருப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அங்கே பெண்ணுக்குன்னு இருக்கிறது ஆணுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க ஜெண்டர் ரோல்ஸு, ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன் மீடியா
விமன் ஆர் ரெப்ரசன்டட் மோர் நெகட்டிவ்லி தேன் மென். மீடியாவில் விமனை வந்து நெகட்டிவாக தான் நிறையா வந்து அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க பாசிட்டிவாக சொல்கிறது கிடையாது. பெண் சிரிச்சா போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அதிகமாக நடக்குது நெகட்டிவாக சொல்கிறது. விமன் ஆர் ஆஃபன் ப்ரெசன்டட் அஸ் செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு. விமனை எப்பொழுதும் ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் வச்சுப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள் விமனை தான் போஸ்டரில் போடுவாங்க, மென்னை கூட போட மாட்டாங்க. விமன் போஸ்டர்ஸ் தான் நிறையா போடுவாங்க. ஏன்னா அதுதான் எல்லோரும் நிறையா பார்க்குறாங்க. இதை பார்க்குறது யாராக இருப்பா? ஆண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் வந்து பெரியவங்க அப்படின்றாங்க. அவங்கள தான் ரொம்ப மதிக்கும் இந்த சமுதாயம். They are presented in media advertisement to lure the attention of men by their physical attractiveness, body shape and curves. They arouse excitement in men by their provocative ட்ரெஸ், ஜுவல்லரி அண்ட் ஸ்டைல் ஆஃப் பிஹேவியர். ஸோ ஒரு ஆணை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் எல்லாம் காமிக்கிறதான். ஒரு பெண்ணுன்றவ அவள் நளினமானவ, ஒல்லியான உடல், அவள் வந்து இப்படி எல்லாம் அதை கொண்டு போய் அந்த பெண்ணை வந்து ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவள் நிறைய ட்ரெஸ் பண்ணணும், அவள் ஜுவல்லரி போடணும், அவள் ஸ்டைல் ஆஃப் பிஹேவியர், இது எல்லாமே வந்து அவங்கள ஆண்களை கவர்றதுக்காகவும் ஆண்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும். In their study, adolescents' evaluation of media advertisements based on gender found that most of the advertisements were reported to contain unnecessary displays of the female body and unrealistic images. நிறைய பார்த்திங்கன்னா ஒரு அடலசென்ட் அதை வச்சு அந்த ஸ்டடி எடுத்திருக்காங்க. மீடியாவில் என்ன நடக்குது ஜெண்டருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தேவையில்லாத டிஸ்பிளேஸ், அன்னெசரி டிஸ்பிளேஸ் ஆஃப் ஃபீமேல் பாடியை தான் தேவையில்லாமல் அவங்க வந்து போடுறது. அதே மாதிரி அது ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது, அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸை போட்டு அவங்கள வந்து இது பண்ணுறது, போர்ட்ரே பண்ணுறது. Other researchers on media advertisements brought to light the pressure on women not only to have beautiful body, attractive physical features, but they are also to be young and single. இதை யார் சொன்னார் அப்படின்னா ரவுனர் அண்ட் ஹிஸ் அசோசியேட் இன் 2003 சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது, இந்த மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டில், அதுவும் முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே, மித்ததெல்லாம் போனால் இன்னும் கேவலமாக இருக்குது. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்ணுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. என்ன ப்ரெஷர்னால், பெண்ணுன்றவ ஒல்லியாக இருப்பா, நளினமாக இருப்பா, பியூட்டியாக இருப்பா, அவளோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவள் எப்பொழுதுமே எங்காவே இருப்பாள், வயசே ஆகக்கூடாது, அவள் சிங்கிளாக இருப்பாள், இது எல்லாமே பிரதிபலிக்குது அப்படின்னு. இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது, ஒன் ரிசர்ச் ஸ்டடி analyzing the contents of women's magazines reported that the main topics center around fashion, beauty tips, food, decorating and relationships with the opposite sex. ஸோ ஒரு இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது, மேகசின்ஸ் எல்லாம், விமன்ஸ் மேகசின்ஸ், அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக எந்த டாபிக் இருக்குன்னா ஃபேஷன் பற்றியும், அந்த பெண் வந்து வேறு எதுக்குமே உதவாதவ, வந்து அழகு சார்ந்தவ, அந்த மாதிரி தான் இதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான். ஃபேஷனுக்கு என்ன, பியூட்டி, அவளை அழகுபடுத்திக்கிறது, அவளோட சாப்பாடு, அவளை அலங்கரிச்சிக்கிறது, அதே மாதிரி ஆப்போசிட் செக்ஸோட அவளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையும் அது பிரதிபலிக்குது. இன் மூவிஸ் மென் ஆர் போர்ட்ரேட் அஸ் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், ஹைலி ஹீரோயிக், அட்வென்ச்சரஸ் அண்ட் ஜஸ்ட் அப்பியர் இன் த சீன் அஸ் அ ஃப்ளாஷ் டு சேவ் த ஹீரோயின் ட்ராப்ட் இன் டேஞ்சர் அண்ட் டிஸ்ட்ரெஸ். இது பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான். ஒரு ஆண் தான் வந்து பெண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான், பெண் வந்து ஆணுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க அந்த மீடியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா. ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பான், அவன் ஹீரோவாக இருப்பான், அவன் வந்து எந்த ஒரு அட்வென்ச்சர்னாலும் அவன் வந்து போவான், பயப்பட மாட்டான், காப்பாற்றுவான். அதே மாதிரி ஒரு ஹீரோயினை போய் ஏதாவது ஒரு டேஞ்சரில் இருந்தாங்கன்னா அவன் போய் அடித்து அவன் தான் வந்து காப்பாற்றுவான் அப்படின்றத காமிப்பாங்க. Such depictions of the men in the media imply that women are dependent. அப்போது இந்த மாதிரி சொல்லி காமிக்கும்போது பெண்ணுன்றவ ஆணுக்கு கீழே தான், அவள் வந்து ஆணை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கா, ஆண் இல்லாமல் அவளால் வந்து அவளை காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிறத அங்கே போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குது.
அண்ட் நீட் அ மேன்ஸ் ஹெல்ப் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா அவளுக்கு யார் வேணும், ஒரு ஆண் வந்தால் தான் அதை சமாளிக்க முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். தோ ஆல் ஃபீமேல்ஸ் ரீட் தீஸ் மேகசின்ஸ், ஒன்லி enthusiastic readers are overwhelmed by this stereotypical images and text. இதை வந்து ஃபீமேல்ஸும் இந்த மேகசின்ஸ்லாம் ரீட் பண்ணினா கூட அவங்க வந்து அதிகப்படியான அளவில் இதில் சந்தோஷப்படுறதில்ல. ஒரு சிலர் தான் வந்து ஓகே இந்த இமேஜஸ்லாம் நல்லாயிருக்கு, டெக்ஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறது. மிச்சப்படி பெண்கள் வந்து அதில் அவ்வளோ ஆர்வம் காட்டுறதில்ல. ப்ரெஷர் ஃப்ரம் பியர்ஸ் மேக் adolescents adhere to traditional gender roles to attract the opposite sex. Weaving of sexy advertisements develop in females the urge to express themselves through their bodies. ஸோ இது எல்லாமே இந்த மீடியா வந்து என்ன பண்ணுது, பியர்ஸ் அடலசன்ட் சில்ட்ரனாக இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஆப்போசிட் செக்ஸை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஜெண்டர் ரோல்ஸை ப்ளே பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ஸி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அதை வந்து பாடி மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ரிசர்ச் ரிவீல்ஸ் தட் adolescent girls who frequently view the media start indulging in comparison of body image and are likely to feel dissatisfied with their body. ஸோ மீடியாவை பார்த்து அவங்க இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க, இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து இந்த எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே தான் எல்லோரும் இருக்கணும், நானும் அழகாக இருக்கணும். அப்போ அவங்களுடைய ஓன் பாடியும் அவங்க வந்து திருப்தி அடையிறதில்ல, நல்லா இல்லை அப்படின்லாம் கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் கில்பவுன் 1999 reported in his research study that at least 33% adolescent girls are actively trying to lose weight by dieting, vomiting, using laxatives and taking diet pills. Thus it could be concluded that media play a significant role in promoting gender stereotypes, particularly among the youngsters. இந்த மாதிரி கில்போன்றவர் 1999 அவர் வந்து ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 33% adolescent கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒல்லியாகவே வச்சுக்கிறதுக்காக, அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அவங்க டயட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி சாப்பிட்ட உடனே அதை வாமிட் பண்ணுறவங்க, அது மாதிரி அதுக்குரிய மாத்திரைகள் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுடைய உடலை வந்து வருத்தி அவங்க ஒல்லியாகவே அவங்கள வந்து எப்பொழுதும் காமிச்சிக்கணும், ஒல்லியாகவே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இந்த மீடியா மூலயமா பார்த்து அவங்க அதை வந்து பண்ணுறாங்க. அது பெரிய ஆபத்துக்கு உரியது தான், அதை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஜெண்டர் ஐடென்டிட்டி ரோல்ஸ். ஜெண்டர் ஐடென்டிட்டி ரிஃபர்ஸ் டு one's own physical, psychological or personal feeling of being a male or female, and the sense of one's own gender gets expressed through socially learned attributes and behaviors associated with it. ஐடென்டிட்டினா என்ன, இங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து மூடியாக இருப்பாங்க, இந்த மாதிரி சைக்காலஜிக்கலி வந்து ரெஃபர் பண்ணுறது தான் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி. அப்படி இல்லை அப்படின்னா பர்சனல் ஃபீலிங்கை சொல்லலாம், அதாவது ஒரு மேலாக ஃபீமேலாக என்ன அவங்களோட பர்சனல் ஃபீலிங்கோ அதை வச்சு சொல்கிறது தான் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்ஸ் ஒன்ஸ் ஓன் ஜெண்டர் கெட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் த்ரூ சோஷியல், இல்லைன்னா அதே மாதிரி சோஷியலாக சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது, ஆணோ பெண்ணோ, ஆணுக்குன்னா இந்தந்த ஆட்ரிபியூட்ஸ், பெண்ணுன்னா இந்தந்த ஆட்ரிபியூட்ஸ், இந்தந்த பிஹேவியர் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சமூகம் கற்றுக் கொடுத்ததை வச்சு அவங்கள வந்து ஐடென்டிட்டி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, இன் அதர் வேர்ட்ஸ் இட் குட் பி ஸ்டேட்டட் தட் ஜெண்டர் ரோல் is the behavior expected of a male or female in a particular culture, and one's gender identity gets integrated with appropriate gender role. அது மாதிரி அந்த இதுலேயும் என்னது அதே தான் சொல்கிறாங்க. ஜெண்டர் ரோல்ன்றது ஒருத்தவங்கள்ட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற பிஹேவியர். ஆண் அப்படின்னா அவன் வந்து ஓடுவான், ஆடுவான், உதைப்பான், அடிப்பான், ஏறி குதிப்பான். ஆனால் பெண்ணுன்றவங்க அப்படியே அடக்க ஒடுக்கமாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பா அப்படிங்கிறது இந்த சமுதாயம், இந்த கலாச்சாரம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது. ஸோ அதுபடி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண் மகனாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இதை யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து எதோட இன்டெக்ரேட்டட் வித் அப்ராப்ரியேட் ஜெண்டர் ரோலோட அது வந்து இணைஞ்சிக்குது அப்படிங்கிறது தான். தஸ் ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் ஜெண்டர் ரோல்
correspond to the two sides of same coin, and there is an underlying unity between gender identity and gender role. ஸோ ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்புறம் ஜெண்டர் ரோல் ரெண்டுமே என்ன பண்ணுது, ரெண்டு சைட் ஆஃப் த காயின், ஒரு காயினில் ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஐடென்டிட்டியும் ஜெண்டர் ரோலும். இது எதை வலியுறுத்துது, ரிலேஷன்ஷிப் யூனிட்டி, ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ஒற்றுமை, ஐடென்டிட்டிக்கும் ரோலுக்கும் உள்ள ஒற்றுமையை வலியுறுத்துது. ஜெண்டர் ஐடென்டிட்டி டெவலப்ஸ் த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஹியர் டிஃப்ரென்ஷியேஷன் மீன்ஸ் தட் பேசிக்கலி அ ஸ்ட்ரக்சர் டெவலப்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டியூ டு த இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல், சோஷியல் அண்ட் காக்னேட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஜெண்டர் ஐடென்டிட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ், அது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் காட்டும், அடுத்தடுத்து வேறு என்ன நடக்கும் அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷனை சொல்கிறது தான். இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க இப்படி இருப்பாங்க, அடுத்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்களோட பயாலஜி மாறும் இல்லையா, குழந்தையில குட்டியாக இருப்பாங்க, அப்புறம் ஹைட்டாக வளருவாங்க, அது மாதிரி இருக்கிறது. அதே போல் அது ஒரு சமுதாய, அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களையும் பொறுத்தது தான் ஜெண்டர் ஐடென்டிட்டி. அது வேறுபடும் அப்படிங்கிறது தான். Though male and female fetuses contain similar chromosomes, except in the 23rd pair of the germ cell, the process of differentiation sets in after the second month of prenatal development. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய கரு உருவாகும்போது 23 குரோமோசோனை வச்சு தான் அது உருவாகுது, அந்த குழந்தை கரு. அதுக்கப்புறம் 2வது மாதத்தில் அதனுடைய அந்த கருவினுடைய வளர்ச்சி வந்து வருது, அது ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. அட் பர்த் பேஸ்ட் ஆன் த அப்பியரன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஜெனடைல் ஆர்கன்ஸ், இன்ஃபேன்ஸ் ஆர் லேபிள்ட் அஸ் மேல் இல்லைனா ஃபீமேல். அப்போ குழந்தை பிறக்கும்போது அவங்களோட ஜெனடைல் ஆர்கன்ஸை வச்சு தான் இவங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறத நம்ம லேபிள் பண்ணுறோம். சில்ட்ரன் ஆர் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி. 2 குழந்தையும் 10 மாதம் சுமந்து தான் ஒரு தாய் பெக்கிறா. அந்த பெத்த குழந்தைய வந்து ஒரு குழந்தைய ஒரு மாதிரி, இன்னொரு குழந்தைய இன்னொரு மாதிரி, அதாவது ஆண் பிள்ளைய ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைய ஒரு மாதிரியும் வளர்க்குறாங்க, டிபெண்டிங் ஆன் இந்த லேபிள்டு செக்ஸ். ஸோ ஃப்ரம் ட்ரெஸ்ஸிங் டு ப்ரொவைடிங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளே மெட்டீரியல்ஸ், ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, விளையாட்டு ஜாமான் வாங்கி தரதுலேருந்து, ஏரோப்ளேன், இதெல்லாம் வந்து ஆம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்கெல்லாம் சமைக்கிறது, இதே மாதிரி தான் விளையாட்டு ஜாமான் கூட வாங்கி தராங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி விளையாட்டு ஜாமான் வாங்கி தரதில்ல. The child slowly develops a body image of the female self as a girl இல்லைனா boy. When the child acquires language in about 18 to 24 months after birth, it can label the self as a boy இல்லைனா girl. ஸோ ஒரு பெண்ணாக அவங்களுடைய வளர்ச்சியும், ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிற வளர்ச்சியும் அவங்களுக்கு ஒரு தடவை கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி 18 to 24 மாதத்துல இருந்தே அவங்களுக்கு தெரியும் இவங்க பையன் இவங்க பொண்ணுன்னு, அந்த குழந்தைங்களே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கும். திஸ் இஸ் த ஏர்லி எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அ ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஸோ இதுதான் ஏர்லி எக்ஸ்ப்ரெஷன். இது முதல்ல கண்டுபிடிக்கும் போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் நான் பையன் நீ பொண்ணு, நான் பாய் நீ கேர்ள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கே அதுங்களுக்கு தெரிஞ்சிடும். லேர்னிங் ஆஃப் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி அக்கர் at biologically sensitive periods of time, particularly at puberty, and once learned it is difficult to change thereafter. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் வந்து பியூபர்ட்டி அந்த ஏஜ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்க மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்குது. ஆல் சொசைட்டி ஹாவ் அசைன்ட் டிஸ்டிங்க்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். The gender-specific roles may vary among different cultures or societies. Through the process of socialization, children learn the gender-specific or social roles. ஸோ இந்த சமூகத்தில் எல்லாத்துக்கும், ஆணாக இருக்கட்டும் அவங்களுக்கு பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து அசைன் பண்ணி தான் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பெண் வந்து வெளியில் வாசல் தெளித்து கோலம் போடுவாள், ஆணுன்றவங்க வெளியில் எழுந்திரிச்சு வாக்கிங் போவாங்க. இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கதை பார்த்து இந்த கட்டமைப்புகள், இந்த கலாச்சாரத்தை வச்சு பெண்ணுன்றவ இப்படி தான், ஆணுன்றவங்க இப்படி தான் அப்படிங்கிறதுல வளர்கிறாங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டு வரும்போது சில்ட்ரன் ஆர் லேர்ன் த ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் சோஷியல் ரோல்ஸ். குழந்தைங்க என்ன பண்ணுது, ஓகே ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கற்றுக்குது இந்த சமுதாயத்தில். The idea of constancy of gender identity is developed in children at 5 to 6 years of age. ஸோ 5லேருந்து 6 வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், நான் பெண்ணுன்னா இப்படி தான், அப்படி நம்ம ஐடென்டிட்டி இது தான் அப்படின்றத ஐடியா அவங்களுக்கு வந்துடும்.
For all children, sexual and gender identity are consistent with each other till puberty. ஸோ ஒரு குழந்தை வந்து அந்த வயசுக்கு வரைக்குமே வந்து அவங்க எல்லோரும் ஒன்றா விளையாடுறாங்க. ஆனால் வயசுக்கு வந்த பிறகு அவங்களுடைய ஐடியே அதில் மாறிடுது. அது வரைக்கும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. At puberty, hormones induce changes in the sexual characteristics of the body. These changes are usually consistent with the gender identity and gender role. So puberty hormones, ஸோ வயதுக்கு வந்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு வேறு மாதிரி மாறுது. இந்த சேஞ்சஸ் வந்து யூஸ்வலாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அது ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் ஜெண்டர் ரோலை பொறுத்து அவங்க சொல்கிறாங்க. However, they may be inconsistent in some individuals, as in the case of boys developing breast and girls developing coarse boys. These physical changes get incorporated in gender identity. சில நேரத்தில் இந்த பியூபர்ட்டி அடையாத ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் செக்ஸ் அந்த பாடி சேஞ்சஸ்லாம் நடக்கும், ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ இதை வந்து இன்னொரு இதாக வந்து அதை இன்கார்பரேட் பண்ணாங்க. அதான் தேர்ட் ஜெண்டர்னு அவங்கள சொல்கிறோம் இல்லையா. சிமிலர்லி சம் கேர்ள்ஸ் டெவலப் த சென்ஸ் ஆஃப் masculinity in them and some boys with male genital organs at birth. சில குழந்தைங்க பிறக்கும் போதே பெண் குழந்தைங்களுக்கு ஆணோடைய ஏதோ ஆர்கனும் ஆண் குழந்தைக்கு பெண்ணோட விருப்பங்களும் இருக்கிறதா அப்படி சொல்கிறாங்க. மே டெவலப் breast and start sensing femininity in them. These individuals in which a sexual and gender identity become inconsistent are known as cross-gendered or third gender. இவங்கள தான் வந்து third genderன்னு சொல்கிறாங்க, இல்லைனா cross-gendered children அப்படின்றது. Sexual orientation as இதில் வந்து heterosexual, bisexual, homosexual also becomes part of an adult gender identity and role, and it starts setting at puberty, although it originates much earlier in development. ஸோ இவங்கள ஹோமோசெக்ஷுவல் இந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் 3 இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஐடென்டிட்டியோ அதில் ரோல் இருக்குது, அதுலேயும் பியூபர்ட்டி இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான். For most people, gender identity is generally consistent from early childhood through adulthood and remains stable throughout life. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி தான் இருப்பாங்க, இந்த குழந்தை இந்த வயசில் இப்படி வளரும், இது உங்களோடது ஏர்லி சைல்ட்ஹுட், அடுத்தது அடல்ட்ஹுட், அடலசன்ட் கேர்ள்ஸு, அடலசன்ட் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேபிளாக அவங்களோட லைஃப்பில் வந்து அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். Some of the content of the individual gender role may change over a lifetime due to change of social norms and moving to another culture or society. ஸோ சில நேரத்தில் வந்து என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவல் ஜெண்டர் ரோல் வந்து மாறும்போது அவங்களோட லைஃப் டைமும் அதில் மாறும். அதில் சோஷியல் நார்ம்ஸ் அவங்களுக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு கல்ச்சருக்கோ இல்லை வேறு சொசைட்டிக்கோ போகும்போது அவங்களுடைய நார்ம்ஸ் எல்லாம் அதில் மாறும். Though sensing of male or female is a basic part of human identity, another gender identity is possible, often named as third gender. ஸோ மேல் ஃபீமேல்னு நம்ம எப்படி தான் சென்ஸ் பண்ணி இவங்க இந்த ஐடென்டிட்டி ஹியூமன் ஐடென்டிட்டி நம்ம கொடுத்தாலும் இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது, அவங்க தான் தேர்ட் ஜெண்டர், அவங்க நேம் தான் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. The Native American Beredige is considered as individuals with both masculinity and femininity and believed to have supernatural powers. The Hijra of India are recognized as a special caste born with male genitals but who live neither in a male or female gender role. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரடாஜ் அப்படிங்கிறவங்க அதில் வந்து மேஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி ரெண்டுத்தையுமே வச்சுருப்பாங்களாம் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கவங்க. அப்போ ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்கள வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. இந்தியாவில் வந்து ஹிஜ்ரா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஹிஜ்ராங்கிறது ஒரு ஸ்பெஷலான கேஸ்ட்டு கூட. பார்ன் வித் மேல் ஜெனடைல்ஸில் வச்சு பிறந்திருப்பாங்க. அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படிங்கிறவங்க. ஹூ லிவ் நெய்தர் இன் மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் ரோல். அவங்க மேல் இல்லைனா ஃபீமேல் ஜெண்டர் ரோலில் அவங்க வாழ்வாங்க. அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஜாரி அப்படின்வாங்க. ரேதர் தேன் அ மேல் ஆர் ஃபீமேல். மேல் இல்லைனா ஃபீமேல்னு சொல்கிறதுக்கு போது ஹிஜாரி அப்படின்வாங்க. இந்த ஸோ இது வரைக்கும் இந்தியா பார்த்துட்டோம், அமெரிக்கா பார்த்துட்டோம். அப்போ இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிக் கண்ட்ரி கல்ச்சர் ஆஃப் ஒமானி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மேல்ஸ் கிளாத்தை வந்து மேல்ஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸோ ஃபீமேல்ஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெண்டும் இல்லாதவங்க ஏதாவது ஸோ மேஸ்குலின் ஃபெமினின் அப்படின்னா ரெண்டும் கலந்து இருப்பாங்க அப்படிங்கிறதான் தேர்ட் ஜெண்டர் இல்லையா. ஸோ அவங்க இஸ்லாம் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்கள காணித்துன்னு சொல்லுவாங்களாம். அந்த பெண்ணுக்கான அந்த வீல் இருக்குல்ல, அதை அவங்க போட விட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பெர்மிட்டட் கிடையாது அப்படின்னு. இன் கன்க்ளூஷன், இட் could be stated that gender identity is about who you are, while gender roles are about what is expected of you with respect to behavior, attitude and the way to look like. ஸோ இதில் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எதை சொல்லுது, நீங்கள் யார் அப்படிங்கிறத சொல்லுது. ஜெண்டர் ரோல்ஸுன்றது என்ன சொல்லுது, நீங்கள் என்னென்னலாம் வந்து செய்யணும்னு இந்த சமுதாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் செய்ய வைக்கிது. அந்த பிஹேவியராக இருக்கலாம், அது ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை இந்த வே லுக் லைக், இது எல்லாமே வந்து ஜெண்டர் ரோல்ஸில் வருது அப்படின்னு சொல்லி இந்த கன்க்ளூஷனில் சொல்கிறாங்க. அடுத்தது 4th டாபிக், பாசிட்டிவ் நோஷன்ஸ் ஆஃப் பாடி அண்ட் செல்ஃப். ஸோ பாடியை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு பாசிட்டிவான நோஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நோஷன்ஸ் ஆஃப் பாடி, அடுத்தது பாசிட்டிவ் நோஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிற டாப்பிக்கை வச்சு இங்கே கொண்டு வராங்க. இந்த ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, பாசிட்டிவ் நோஷன்ஸ் ஆஃப் பாடி. ஜென்ரலி ஆர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் டேக்கன் இன்டு மீன் ஆர் பாடி இமேஜ் இல்லையா. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எதாவது சொல்லும் அப்படின்னா ஒரு பாடி இமேஜை பற்றி சொல்கிறது. யங் adolescents are much concerned about their physical appearance, skin color and sheen etc. நம்ம யங் அடல்ட்டாக இருக்கும் போதே நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கணும், நம்மளை காமிக்கிறதுல ரொம்ப அழகாக, நம்ம ஸ்கின் கலர் ரொம்ப வெள்ளையாக இருக்கணும், இதெல்லாம் மாதிரி கொண்டு போகிறது எல்லாத்துலேயும் யங் அடலசன்ஸ் எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. அதை வந்து ரொம்ப கன்சர்ன்டாக எடுத்துப்பாங்க. டியூரிங் பியூபர்ட்டி ஃபிசிக்கல் growth is rapid but uneven. As they compare their physical look with that of peers or people popular in media, their self-esteem may increase or decrease. அவங்க வந்து இப்போது ஒரு பியூபர்ட்டி அடைஞ்சிட்டாங்க, அந்த வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அது அன்ஈவனாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மற்ற மீடியாவோட அவங்க கம்பேர் பண்ணுறாங்க, மற்ற அவங்களோட பியர்ஸோட அவங்களோட பாடி இமேஜை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி மீடியா சொன்னேன். ஸோ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் இதனால் குறையலாம், இல்லைன்னா அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலியமாக, மற்றவங்கள பார்க்குறதன் மூலியமாக. When one develops the belief that human body is a medium for expressing one's personality and beyond that it has no value of its own, we say he or she has positive notions of body. ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியவோ இல்லைன்னா அவங்களோட வேல்யூவோ வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு நோஷன் தான் வந்து இது ஒரு பாடி அப்படிங்கிறது தான். ஸோ ஹீ ஆர் ஷீ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பாடி. Stated briefly, body image is based on our thoughts and feelings about not only the way our body looks but also what it is capable of doing. ஸோ நீங்கள் இது பாடி இமேஜ் அப்படிங்கிறது என்னது, ஒருத்தருடைய அவங்களோட தாட்டு தான். குண்டாக இருக்க அப்படின்னா அதில் கூட ஜாலியாக இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் குண்டாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியே அவங்கள தன்னைத்தானே வெறுக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை தான் வந்து ஒரு பாடி இமேஜுக்கு வந்து சொல்லுது. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நாட் ஓன்லி த வே ஆர் பாடி லுக்ஸ், நம்மளோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம பாடியால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது, கேப்பபிள் ஆஃப் டூயிங் வாட். அப்போ புவர் பாடி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அந்த குழந்தை ஓடும் ஆடும் என்ன வேணாலும் செய்யும், ஆனால் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து புவர் பாடி இமேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இது அந்த குழந்தைங்களுடைய தாட்ஸ்லேயும் ஃபீலிங்ஸ்லேயும் வர்றது தான். Our appearance and skills that our body could execute, and a healthy body image is made up of thoughts and feelings that are positive about our body and its capabilities. ஸோ நம்மளோட அப்பியரன்ஸோ ஸ்கில்ஸோ அது எல்லாமே என்ன சொல்லுது, நம்மளோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து நல்லா இருந்தாவே நமக்கு ஹெல்த்தி பாடி இமேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ பாசிட்டிவான ஒரு இது நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். பாடி இமேஜ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் இன் செல்ஃப் எஸ்டீம்க்கு ஒரு மேஜரான இது எது அப்படின்னா பாடி இமேஜ், விச் இஸ் த வே யூ திங்க் அண்ட் ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப் அஸ் அ பர்சன். ஸோ எந்த மாதிரியாக நீங்கள் யோசிக்கிறீங்க, எந்த மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க ஒரு பர்சனாக அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பாடி இமேஜுங்கிறது இருக்குது. ஸ்டெப்ஸ் டு டெவலப் பாசிட்டிவ் பாடி இமேஜ். அப்போ இந்த பாசிட்டிவான பாடி இமேஜை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு
வளர்க்குறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். அப்ரிஷியேட்டிங் ஆல் தட் அவர் பாடி கேன் டூ. நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், நம்ம பாடியால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம உடம்பால். ரிஃப்ளெக்ட் ஆன் திங்ஸ் தட் யூ லைக் அபவுட் யுவர் செல்ஃப் அதர் தேன் யுவர் பாடி வெயிட் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். அது மாதிரி உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்யுங்க. உங்களோட பாடி வெயிட்டு, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பிலீவ் த சேயிங் ட்ரூ பியூட்டி இஸ் நாட் சிம்பிளி ஸ்கின் டீப். Beauty is a state of mind and not a state of our body. When you feel good about your body and who you are, you carry on your activities with self-confidence, self-acceptance and openness that makes you beautiful regardless of your physical appearance. So belief அப்படிங்கிறது நம்மளே நம்பணும் இல்லையா? உண்மையான அழகு எதுலேருந்து இருக்குது? அவங்களுடைய ஸ்கின்னுனால இல்லை. ஓகே, ஸோ அது உண்மையான அன்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ அதில் தான் இருக்குது. அதே மாதிரி பாடினால் இல்லை அப்படிங்கிறது தான். வென் யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் பாடி, உங்களுடைய பாடியை பற்றி நீங்கள் ரொம்ப நல்ல இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்னும் போது who you are, you carry on your activities with self-confidence. தன்னம்பிக்கையோட தன்னை ஏற்றுக்கொண்டு அப்போ ஓப்பன்னஸ்லோடு நம்ம வந்து என்ன செய்வோம், வெளிப்படையாக நம்மளால் எல்லா வேலையும் நம்ம அழகு தான், நம்ம எல்லாத்துலேயும் அழகு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வேலைகளையும் செய்வோம் அப்படிங்கிறது தான். view yourself as a whole person and not focus on any specific part. ஸோ நீங்கள் ஒரு ஹோல் பர்சனாக உங்களை பாருங்களேன். நீங்கள் ஏன் வந்து ஒரு தனியாக பர்டிகுலராக இந்த கலர் காம்ப்ளெக்ஸு, இது மாதிரி பாடி வெயிட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஏன் பார்த்துட்ருக்கீங்க? பி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் பீப்புள் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். அது மாதிரி நமக்கு எப்பொழுதுமே நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புளோட இருந்தோன்னா நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் மைண்ட் செட்ஸோடு இருக்கிற தாட்ஸோடு இருக்கிற பீப்புள்ஸோடு நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆர் சப்போர்ட்டிவ் ஆஃப் யூ அண்ட் ரெக்கக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் நேச்சுரல். ஸோ அவங்க சொல்லுவாங்க, நமக்கு என்ன பாடி இருக்கோ அது வச்சு நம்ம சந்தோஷப்படணும். இந்த கருப்பாக இருந்தால் என்ன, வெள்ளையாக இருந்தால் என்ன, அது மாதிரி குண்டாக இருந்தால் என்ன, ஒல்லியாக இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம கொண்டு வந்து அவங்கள மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற பீப்புளோட நம்ம எப்பொழுதும் இருந்தால் அது நமக்கு ரொம்ப நல்லது. Confront negative thoughts related to your body by backing up with a few positive things that work for you. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிடுங்க, நான் எனக்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ் என்னுடைய பாடி அப்பியரன்ஸில் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, பாசிட்டிவான ஒரு இது வந்து உருவாகும். அக்செப்ட் அண்ட் லவ் ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றதை நீங்கள் முதல்ல லவ் பண்ணால் தான் மற்றவங்களால லவ் பண்ண முடியும். டெவலப் டேஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். தன்னோட டேஸ்ட்டை மாற்றிக்கோங்க, திறன்களை வளர்த்துக்கோங்க. அவங்களோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காமிங்க. உங்களை நீங்களே வந்து லவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். பி கம்ஃபர்டபுள் வித் யுவர் க்ளோத்ஸ் அண்ட் ஒர்க் வித் யுவர் பாடி அண்ட் நாட் அகேன்ஸ்ட் இட். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸு, சில பேர் நான் பார்த்துருக்கேன், ட்ரெஸ்ஸு கூட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறத ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது, லூஸாக இருக்குன்னா அது மாதிரி போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதேமாதிரி உங்கள் பாடியோட ஒர்க்குக்கு எவ்வளோ முடியுதோ அதில் செய்யுங்க. அண்ட் நாட் அகேன்ஸ்ட் இட். அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. டூ சம்திங் நைஸ் ஃபார் யுவர் பாடி periodically by relaxing in bed, taking a short nap, visiting peaceful places that offer relaxation for the body and mind. அப்போ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. அடிக்கடி எங்கேயாவது போகணும், நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூங்குங்க. அது மாதிரி சந்தோஷமாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணும், ரிலாக்ஸ்டாக உங்களோட பாடி அண்ட் மைண்ட் எல்லாமே வந்து அதில் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இன்ஸ்டெட் ஆஃப் வரிங் அபவுட் டயட், கலரிஸ், மெயின்டைனிங் பாடி மாஸ் இண்டெக்ஸ், BMI எக்ஸெட்ரா, ரீச்சிங் அவுட் டு அதர் பீப்புள் அண்ட் ஹெல்பிங் them may help you feel good about yourself. ஸோ ஐயோ நம்ம டயட்டில் இருக்கணுமே, நம்ம இவ்வளோ கலரி சாப்பிட்றோமே, நம்மளோட BMI இவ்வளோ இருக்கே, இப்படியெல்லாம் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கதை விட ஏதாவது ஒன்று வெளியில் போய் செய்யுங்க. மற்றவங்களோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு மே ஹெல்ப் யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ அதெல்லாம் வந்து உங்களை நீங்களே ஃபீல் குட் ஆக்கிறதுக்கு அதெல்லாம் உதவும் அப்படிங்கிறது தான். கிரிட்டிக்கலி அனலைஸ் த சோஷியல் அண்ட் மீடியா மெசேஜஸ் அபவுட் த பாடி keep and don't accept them blindly. Pay attention only on those which help
டு பில்ட் பாசிட்டிவ் இமேஜ். ஸோ சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அது உண்மையாக சொல்கிறாங்களா? நீங்கள் ஒரு வீடியோவே 4 பேர் போட்டிருப்பாங்க, 4 வீடியோலேயும் யார் உண்மை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே அதை பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஒரு பையன் அப்படி தான் நல்லா ஒரு நல்ல அடல்ட்டு, ஓகே, 12th படித்தானா அவனுக்கு காலேஜ் படித்தானா தெரியல, அந்த நியூஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் போய் ஒல்லி ஆகணும்னு சொல்லிவிட்டு அவன் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவனோட இதையே வந்து ஆளே காலி. ஸோ இந்த மாதிரி அந்த யூடியூப்பில் போட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் ஒல்லி ஆயிடுவீங்க, ஸ்லிம் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனை பண்ண வைக்கிறது இந்த சோஷியல் மீடியா. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளைண்டாக எதையும் அக்செப்ட் பண்ணாமல் உங்களை பாசிட்டிவாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு உங்களோட பாடி இமேஜை வந்து நீங்கள் பில்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். அடுத்தது பாசிட்டிவ் நோஷன்ஸ் அபவுட் த செல்ஃபை பற்றின பாசிட்டிவ் நோஷன்ஸ் என்ன? கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், டெவலப்பிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அபவுட் த செல்ஃப், ஃபோக்கஸிங் ஆன் த குட் திங்ஸ் டான். அப்போ என்னெல்லாம் நம்ம வந்து நல்லது செய்திருக்கோமோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஒன்ஸ் எடுகேஷன், நம்மளுடைய கல்வியில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய அக்கறையை செலுத்தலாம், நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு போகலாம். பார்ட்டிசிபேட்டிங் இன் a variety of activities and sports to enhance one's self efficacy. அது மாதிரி நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ நம்ம கலந்துக்கிட்டு அதில் நம்ம வந்து நம்மளைய வந்து முன்னேற்றி கொண்டு போகலாம். டேக்கிங் அ நியூ ஹாபி ஆர் லேர்னிங் டு ப்ளே ஆஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய ப்ளே பண்ண கற்றுக்கலாம். ஹாபீஸ் நிறைய ப்ளே பண்ணலாம். செட்டிங் அப் நியூ கோல்ஸ், புதுசாக எந்தாவது ஒரு கோலை செட் பண்ணி அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண நம்ம வந்து இதை செய்யலாம், அப்படி நடவடிக்கை எடுக்கலாம். பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஒரு பொண்ணு நல்ல குண்டாக இருக்காங்க, அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஏன் குண்டாக இருக்கவங்க விளையாடக்கூடாதா, ஓடக்கூடாதா, ஆடக்கூடாது, சிரிக்கக்கூடாது? ஸோ அவங்க வந்து பயங்கரமாக ஆட் பண்ணி நிறைய வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் செல்ஃப்னா என்ன? an idea developed by an individual of himself by introspective self-evaluation of his thoughts, knowledge, abilities, skills, efficiency, social characteristics is known as self. செல்ஃபுங்கிறது ஒருத்தருடைய தன்னம்பிக்கை, எண்ணங்கள், அறிவு, அவங்களுடைய திறமைகள், அவங்களால முடிஞ்ச சமூகத்தில் இருக்கிற அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் செல்ஃப் அப்படிங்கிறது. சோஷியாலஜிஸ்ட் பிலீவ் தட் அட் பர்த் த செல்ஃப் டஸ் நாட் அப்பியர் இன் த சைல்ட். குழந்தைக்கு ஏதாவது செல்ஃப் அப்படின்றது தெரியுமா? அவங்க செல்ஃபிஷாகவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னா என்னன்னு தெரியாது. அவங்க வளர தான் இது தெரியும் அப்படிங்கிறது. எப்படி வளரும்போது அவங்க சமுதாயத்தோடு சேரும்போது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இது எல்லாமே டெவலப் ஆகுது செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது. விச் இஸ் known as its செல்ஃப் ஐடென்டிட்டி. அதை வந்து செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. செல்ஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ். செல்ஃபுங்கிறது 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று செல்ஃப் அவேர்னஸ், ஓகே, விழிப்புணர்வு, செல்ஃப் கான்செப்ட் அண்ட் எஸ்டீம் அப்படிங்கிறது. இதில் வந்து டெவலப்பிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அபவுட் த செல்ஃப் வந்து எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது. இஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் டு டெவலப் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அபவுட் ஹிம்செல்ஃப், he has to improve his self concept and self esteem and carry himself with a self confidence. ஸோ என்னென்ன சொன்னோம் நம்ம? செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையும் சொன்னோம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்க ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன், அவன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னும் போது அவன் ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்டெப்ஸ்: ஃபோக்கஸிங் ஆன் த குட் திங்ஸ் டன் அண்ட் த யூனிக் குவாலிட்டிஸ் ப்ராசஸ்ட் பை ஹிம். ஸோ இதை நம்ம சொன்னோம் இல்லையா? அவன் என்ன நல்லதெல்லாம் செஞ்சாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகும்போது அவனோட குவாலிட்டிஸ் எல்லாமே அதில் நல்லாவே இதாகும். ஃபோக்கஸிங் ஆன் ஒன்ஸ் எடுகேஷன், அவனுடைய கல்வியில் அவன் அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணும்போதும் அவனை வந்து என்ன பண்ண முடியும்? வளர்ச்சி அடைய முடியும். எடுகேஷன் கிவ்ஸ் த பவர் டு பிரிங் சேஞ்சஸ் இன் ஒன்ஸ் லைஃப் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் லாட். ஸோ ஒரு கல்விங்கிறது நல்ல ஒரு அதிகாரத்தை நம்ம கையில் கொடுக்கும், பவர் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு கல்வி நம்மக்கிட்ட இருக்கும்போது அறிவாலையும் நம்மளால் எதையும் செய்ய முடியும், அதே மாதிரி வேலை செய்து நம்ம சம்பாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். பார்ட்டிசிபேட்டிங் இன் a variety of activities and sports to enhance one's self efficacy.
ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையோ அவங்க சேரும்போது கூட அவங்களுக்கு அதில் உற்சாகம் கிடைக்கும், அதில் மாதிரி சந்தோஷம் கிடைக்கும். பார்ட்டிசிபேஷன் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஹெல்ப்ஸ் ஒன் டு ரிமைன் ஹெல்தி அண்ட் ஃபிட் விச் லீட்ஸ் டு என்ஹான்சிங் ஒன்ஸ் பாசிட்டிவ் பாடி இமேஜ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸோ இல்லை வந்து கேம்ஸ்லேயோ சேரும்போது அதில் வெற்றி பெறும்போது அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, அதே மாதிரி பாசிட்டிவ் பாடி இமேஜஸும் அவங்களுக்கு கிடைக்கும். டேக்கிங் அ நியூ ஹாபி, அது மாதிரி புதுசாக ஒரு ஹாபி எடுத்துக்கிறது, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது, மியூசிக்கோ டான்ஸோ ஹாபீஸ் எக்ஸட்ரா சர்வ் அஸ் சேனல்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ரெஸிங் ஒன் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அண்ட் ப்ரிங் அவுட் லாட்டன் அபிலிட்டி. ஸோ ஒரு மியூசிக் டான்ஸு இதெல்லாம் கூட அவங்க ஹாபீஸில் எடுத்து நிறைய அவங்க செய்யும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அவங்களால இதில் வெளிப்படுத்த முடியும். டெவலப்பிங் ஒன்ஸ் எபிலிட்டி, ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் சர்வ்ஸ் அஸ் அ மீன்ஸ் டு என்ஹான்ஸ் ஒன்ஸ் செல்ஃப் எஸ்டீம். ஸோ ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்து விடணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸோ அவங்க ஸ்கில்ஸோ மற்றவங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதோ இது எல்லாமே அதில் அடங்கி இருக்குது. செட்டிங் அப் நியூ கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரைவிங் டு ரீச் தெம். ஸோ புதுசான ஒரு இலக்கை நம்ம வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடணும், அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்காக ஓடணும் அப்படிங்கிறது தான். திஸ் மேக்ஸ் ஒன் டு ஹாவ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட், சர்ச் அண்ட் ஸ்ட்ரைவ் டு கெட் அண்ட் இட் at it which ensures to live with a purpose throughout his life. ஸோ இந்த ஒரு இலக்கு ஒரு கோல் அப்படின்னு நம்ம வைக்கும்போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தேடுவோம், அதுக்காக நம்ம ஓடுவோம், அதை நம்ம அடையிறதுக்கு பார்ப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்தை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு பார்ப்போம். அண்டர்டேக்கிங் சேலஞ்சிங் talks not only gives a person a sense of pride but also makes him remain self-motivated. ஸோ நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கை நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நமக்கே தெரியும், ஆஹா நம்ம இந்த இதை முடிச்சிட்டோம், இந்த நம்ம நினச்சோம் இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அதுவே நம்மளைய வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஹேவிங் த எபிலிட்டி to manage efficiently different kinds of social situations and act with self-confidence not only reward a person in different ways in his life but it also help him to share his experiences with others, offer wise counsel to those who need and encourage others to take up challenging tasks. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அது என்னவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம வந்து எதிர்கொள்கிறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிருந்துக்கும் போது, தன்னம்பிக்கையோடு அதில் நம்ம போராடும்போது நாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து என்னவாக இருப்போம், ஒரு ரோல் மாடலாக இருப்போம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது, இது ரிவார்டுக்காக மாத்திரம் நம்ம பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில் இது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாகவும் நினச்சி நம்ம பண்ணணும். ஆஃபர்ஸ் வாய்ஸ் கவுன்சில், அதே மாதிரி நல்ல கவுன்சில், ஞானமுள்ள ஒரு நல்ல கவுன்சிலிங் கூட நம்ம கொடுக்கலாம். டு தோஸ் ஹூ நீட் அண்ட் என்கரேஜ் அதர்ஸ் டு டேக் அப் சேலஞ்சஸ். யாரெல்லாம் வந்து நீங்கள் இது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணி காமிச்சு அவங்களுக்கு நல்ல அட்வைஸும் அவங்களுடைய அனுபவங்களையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் வந்து பாசிட்டிவாக அவங்களுடைய இதை வந்து கொண்டு போவாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலில். ஸோ அடுத்த டாபிக் 5th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.